அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, காற்றை பிரிய விட்டு தொழுகை முடிக்கிற விஷயம் இந்த சட்டம் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் ஆச்சு. இப்ப அங்க அம்தன் இருக்கா, வேணும்டே இருக்குதா? ரசூலுல்லாஹ் அஹதசன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ஏன் அம்தன் சேர்த்தீங்க? இந்த அம்தன் தான் இவருக்கு போல இருக்கு. காத்தை பிரிய விட்டுட்டா பரவாயில்லைங்கிறது ஏத்துக்கிறார். அம்தன் நான் கேட்கிறேன், இது ஒரு சாதாரண ரெண்டாவது உம்ராவதர உள்ளட்டு கேட்டாலும் சொல்லுவான். அஹதசங்கிற ஃபேலு சுலாசி மஜீது ஃபீஹி, நினைவிருக்க பிரிய விட்டாத்தே அதுக்கு பேரு அஹதசன்னு சொல்லுவாங்க. ஹதசன்னு சொன்னாதான் சுலாசி முஜர்ரது தானா வந்துச்சுன்னு அர்த்தம். அஹதசன்னு சொன்னாலே அவன் காத்தை பிரிய விடுறான் அப்படிங்கக்கூடிய செயல் தாண்டி செல்லக்கூடிய முத்தாத்தியான செயல் தானே அது. இதுக்கு போய் அம்தன்னு சொல்லி அவர் விளக்குறாரு. இதுல என்ன உங்களுக்கு குறை போச்சு? ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கிறுக்குத்தனமான்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசம் இது. சலாம் கொடுக்கன்னு சொல்லி இருக்குது. தக்பீருஹா தஹரீம் எத்தனை கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. தக்பீருஹா தஹரீமு வ தஹலீலுஹா தஸ்லீமு, சலாம் கொடுக்கணும்லாம் சொல்லப்பட்டிருக்க. இவங்க வந்து காத்த பிரிய விட்டு தொழுகையை முடின்னு தூண்டுறாங்க. அந்த ஹதீஸை இதுக்கு எதிராக காட்டி இது ஹதீஸ் தான் ஃபர்து அல்ல, சலாம் கொடுக்கிறது வாஜிபு. வாஜிபு விட்டு போட்டா தொழுகை குறையோடு கூடும், ஆனா திரும்ப தொழுகணும். இந்த ரீதியில அவன் தொழுகையை முடிக்க கூடாது. இன்னொன்னு கேட்கிறாரு, அப்ப அவன் வந்து வேணும்டே விடாட்டினா எப்படி இருப்பான்? ஹதீஸ்ல எப்படி அவனா பிரிய விட்டுருப்பானா? அப்ப நீங்க மக்ரூஹ் தஹரீம் சொல்றீங்களே, எதேச்சையா ஏற்பட்டா அதையும் ஹராம்னு சொல்றீங்க. எதேச்சையா ஏற்பட்டிருந்தா அந்த இருந்து அவன் வேணும்டே செஞ்சா தானே அதை குற்றம்னு நீங்க சொல்றீங்க. நியாயமா தெரியுது. உண்மை என்னண்டா, காத்து பிரிய போகுதுன்னு அவனுக்கு நினைவு இருக்கு. அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? வேற செயலை செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிருக்கணும், அல்லது சலாமையாவது அவசரமா கொடுத்துட்டு போயிருக்கணும், அல்லது எந்திரிச்சு காற்றை பிரிய விடாம எந்திரிச்சு நடந்துட்டா கூட போயிருக்கும். காற்றை பிரிய அளவிற்கு அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டான். அந்த செயலை தொழுகையை முடிக்கும் பொழுது இப்படி ஒரு மோசமான செயலுக்கு அவன் ஆளாயிட்டான். அப்படிங்கிறதுனால அது ஹராமுங்கிறோம், மக்ரூஹுங்கிறோம். இல்லாட்டினா அவனை செய்யுங்க தூண்டுவாங்களா யாராவது? வேற செயல்கள் செய்து முடிச்சிருக்கலாம். எந்திரிச்சு போயிட்டா முடிஞ்சு போயிருக்கும். தொழுகையை விட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுன்னு ஓதி போட்டு எந்திரிச்சு போயிட்டாலே போயிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு காத்து பிரியும் வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தானே, நினைவிருக்க உட்கார்ந்து இருந்தானே, இவ்வளவு நேரம் அவன் தாமதப்படுத்துறது ஹராமுங்கிறது அளவுக்கு மக்ரூஹ் தஹரீம் எழுதிருக்கு. நான் சொல்றது இந்த சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்லி இருக்கணும்? அந்த ஃபிக்ஹ் நூல்காரர் மேல ஃபிக்ஹ் நூல்காரர் இப்படி எழுதியிருக்கிறாரு, இது எழுதியிருக்கிறாரு, அதை திரும்பவும் தொழுகை தொழுகிறது வாஜிப்னு எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி செயல் செய்யறது குற்றம்னு எழுதியிருக்கிறார். இதை சொல்ல வேணாமா? ஒரு நேர்மையான விமர்சகருக்கு இதான அர்த்தம். இது விமர்சனம் இல்லையே, விஷமத்தனம் இல்லை. இது ஒரு மனிதர் மேல இருக்கக்கூடிய ஒரு அபாண்டத்தை சொல்லி பாதியை மறைச்சிட்டு போயிட்டா, மிச்சமத்தையும் சொல்லிட்டு இவருடைய அம்தன்னு சொல்லிக்கிட்டாரு, இந்த ஆய்வு வந்து தவறு அப்படின்னு விமர்சிச்சுட்டா அது வேற விஷயம். பாதிய குற்றம்னு சொன்னதை மறைச்சிட்டு, திரும்ப தொழுகிறது கட்டாயம் சொன்னதை மறைச்சிட்டு, இத வெறும் ஹதீஸ் இருக்குதுங்கிறதையும் மறைச்சிட்டு, ஹதீஸும் இருக்கிறத சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸையும் மறைச்சிட்டு அந்த நூல்காரர் மேல சொன்ன மிகப்பெரிய அபாண்டம் இது. ஃபிக்ஹ் நூல்காரர் மேல ஒரு அபாண்டத்தை போட்டா அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அளவில் அடங்காதுங்க. அந்த அளவிற்கு வேறு சந்தோஷமான ஆளு. அப்படித்தான் இதை சொல்லியிருக்கிறார். விமர்சனம் சொன்னா முழுமையா சொல்லியிருக்கணும். நாம் துஆது உஜூபன்னு சொல்லியிருக்கணும். வயின் குறிஹ தஹரீம்ங்கிறதையும் சொல்லியிருக்கணும். நூல்காரரை பத்தி விமர்சனம் செய்யும் போது முழுமையா சொல்லியிருக்கணும். பாதியை எடுத்துக்கிட்டு விமர்சனம் என்ன செய்றீங்க? அது பெரிய குற்றமா கிறுக்கணுங்கிறீங்க, கேலிக்காரன் இருக்கிறீங்க. அஹதசன்னு சொன்னா ஹதஸை ஏற்படுத்துறது அர்த்தம். அங்க உட்கார்ந்துகிட்டு ஹதஸை ஏற்படுத்துறா மூத்திரம் அவையுமா? இதுதான் நடந்திருக்கும் அவனுக்கு அத்தஹியாத்துல உட்கார்ந்து. அது வேணும்னு தான் செய்வான். அதைத்தான் அஹதசங்கிற வார்த்தையும் காட்டுது. அது அவர் அம்தண்டு எடுத்து விலைக்கு காட்டுறாரு. அதனால இது ஃபிக்ஹ் கால் மேல வச்ச மிகப்பெரிய அபாண்டம். ஒவ்வொரு அபாண்டமும் இப்படித்தான் அவதூறும். இன்னொன்னையும் அந்த 3 தான் அவங்க கேள்வி கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்துல கடந்து போவீங்க அப்படின்னு சொன்ன வாசகத்தை கேட்டாரு. قال يا معاذ انك عسى الا تلقاني بعد عامي هذا او لعل ان تمر بمسجدي هذا او قبري فبكى معاذ جشعا لفراق رسول الله صلى الله عليه وسلم ثم التفت. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இனிமேல் நீங்க அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டீங்க, எனக்கு எனது கபருக்கு இடையில நீங்க கடந்து போவீங்க, இந்த நிலையை தான் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொன்ன இந்த ஆதாரம் கொடுங்க கேட்டிருக்காங்க.
அடுத்தது ஹஜ்ரத் உமரை பத்தி கேட்டாங்க, இந்த துணி யாருது? அவங்க உடனே இன்னொருத்தைய மகனுதுன்னு சொன்னதாக இதுக்கு ஆதாரம் கண்டு இந்த பாருங்க இருக்குது பாருங்க. வறுவி அன்ன உமர கால யௌமன் அல மிம்பரி ஐயுஹன்னாஸ் இஸ்தமிஉ ஃபகால சல்மானு லா நஸ்மஉ ஃபகால உமர் வலிமதாக்க ஃபகால சல்மானு லிஅன்ன ثياب لما قدمت من العراق وفرقتها علينا ثوبا واخذت ثوبين لنفسك فقال عمر اما هذا فثوبي واما الاخر فاستعرته من ابني ثم دعا ابنه عبد الله وقال اين ثوبك فقال هو عليك فقال سلمان قل الان ما شئت يا امير المؤمنين. அமீருல் முஃமினீனை அழைச்சு எந்த துணி எங்க இருந்து வந்துச்சு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க 2 துணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு துணி இருக்குதே எப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், என் மகன்கிட்ட இருந்து வாங்கினேன், இரவல வாங்கினது இந்த மகன் இருக்கிறார் கூப்பிட்டு கேள். அவர்கிட்ட கேட்டவுடனே அதான் உங்க மேல இருக்கிற துணியா ஏன் துணின்னு சொன்ன அவருடைய மகன் சொன்னார். இந்தாங்க இதனுடைய கிளிப்ஸ், இதனுடைய ரெக்கார்டு. அடுத்து இது என்ன, இன்னொன்று சொன்னார், பொய் சொன்னேன், ஒரு குடும்பத்தோட அவருக்கு என்னையும் குடும்பத்தையும் நாடினவங்கன்னு சொல்லி பொய்ய சொல்றாரு. இப்படித்தான் இவர் பேசுவாரு. அடிச்சு பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் அடிச்சு பார்த்திருக்கணும். பட்டன் தான் இருக்குது, கொஞ்சம் அடிச்சு பார்த்திருந்தா வந்துட்டு போகுது. என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறதுக்கு முன்னால அதான் கொஞ்சம் அடிச்சு பாருங்க. முதவே சொல்லிருக்கீங்கல்ல, அந்த காலத்துல இருந்த இமாம்களுக்கு எல்லாம் ஹதீஸ் தேடி கிடைக்காம போட்டிருக்கோம். யாங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு தெரியுமா? 2 பட்டனை தப்புனா கொட்டும், என்னென்னமோ கொட்டுது, அதுல இதுவும் கொட்டுது. அப்ப எடுத்து பார்த்திருக்கணுமா இல்லையா? அதுக்கு முன்னாடி என் மேல மாதிரி பொய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஹதீஸ்ல இருக்குது, வறுவிய ஹாதல் லஃப்ஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவா ஹாதல் லஃப்ஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வ அபூ மூஸா வ அனஸ் வ அன் அபீ தர்ரின் பிமானாஹு அன் அலி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத பியதி ஹஸனின் வ ஹுசைனின் ஃபகால மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா கான மஈ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா வறுவிய அன்ன ரஜுலன். இந்த ஹதீஸ் நீளமா இருக்கு. அதுக்கு முன்னால மா ஆதது தலஹா என்ற கேள்வியும் இருக்கு. கொடுங்க. ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி முடிச்சிருக்கோம், திரும்ப வாய்ப்பாடு பாடிராம என்ன பதில் சொல்லி இருக்கிறோம். 2வது சகோதரர்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப நான் வச்சிருக்கிற இந்த காற்று பிரிய விட்டுங்கிறதுக்கு முழுமையான ஹதீஸ் இருக்க, ஒரு பெரிய அவதூறு சொல்லி இருக்க, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் மக்களுக்கு மத்தியில. இதே மாதிரி சகோதரர்களே, ஃபிக்ஹ் நூல்கள் மேல இவர் அவதூறு கூறுறதுன்னு சொன்னா அதுக்கு பக்கபாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஒரு இதுல அடிக்கிறார் பாருங்க, அவர் எழுதுறாரு, குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகவும் சிறந்தது. குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகச் சிறந்தது. ஃபத்தாவா ஆலம்கீர் பாகம் 4 பக்கம் 359. குர்ஆன் பக்கம் மக்களை நெருங்க விடாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு அருளிய அந்த மாபெரும் பொக்கிஷத்தை மக்கள் அறியக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்த இந்த சதி திட்டத்திற்கு, இது சதி திட்டம். குர்ஆனை விட்டுட்டு ஹதீஸ் படி, குர்ஆனை முழுமையா படிக்கிறது, ஹதீஸ் இல்ல, குர்ஆனை முழுமையா படிக்கிறத ஹிதாயத்துக்கு படி, முன்னியத்துல் முஸல்லிய படி, நூறுல் இலாஹ படி, ஃபிக்ஹ் நூல்களை படி, அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு ஃபத்தாவா ஆலம்கீர்ல பாகம் பக்கா சரக்கு தான் எல்லாம் அள்ளி விட்டுருக்கிறார். இந்த இதை அவர் நிரூபிச்சு காட்டணும், இதை எடுத்து காட்டணும். அப்படி காட்டுவாரே, ஆனால் அது ஃபத்தாவா ஆலம்கீரியா இருந்தாலும் சரி, ஓலம்கீரியா இருந்தாலும் சரி, இங்கனே தீ வச்சு கொளுத்துறேன், நான் இங்கனே தீ வச்சு கொளுத்துறேன். காட்ட முடியலன்னா மக்கள் முன்னால் மன்னிப்பு கேளுங்க. அருமை சகோதரர்களே, 1 2 எத்தனை எடுத்து வைப்பது? எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டத்தை சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாருங்க, இதே நூல்ல தான் அவர் எழுதுறார், பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தந்தை இமாம் அபூ ஹனீஃபாவை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அழைத்து வந்து, அபூ ஹனீஃபாவை அவங்க அப்பா அலி இடத்துல அழைச்சிட்டு வந்து துஆ செய்ய சொல்லுவார்கள். கிளிப்ஸ் போடுறாங்க, இத பாருங்க, கிளிப்ஸ் இருக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தந்தை இமாம் அபூ ஹனீஃபாவை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அழைத்து வந்து துஆ செய்ய சொல்லுவார்கள். நல்லா விளங்குதா? அபூ ஹனீஃபாவை அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்து அலிட்ட விட்டுட்டு என் மகனுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குது? துர்ருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 26.
துருல் முக்தாரா காட்டணும், எடுத்துக்கொண்டாந்து எனக்கு போடணும். அதுக்கு அடுத்தவர் சொல்றாரு, விமர்சிக்கிறாரு, அலி அவர்களின் மரணம் ஹிஜ்ரி 40, இமாம் அபு ஹனீஃபாவின் பிறப்பு ஹிஜ்ரி 80. 80ல பிறக்கிறாரு, 40ல இருந்த அலிட்ட கொண்டாந்து இமாம் அபு ஹனீஃபா 80ல பிறக்க போறவரை அங்க வாப்பா அழைச்சு கொண்டாந்து வந்து துஆ செய்ய சொன்னாங்க. பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை ஃபிக்ஹ் நூல்கள்ல. வெக்கமா இல்ல சகோதரர்களே? இவங்களா மார்க்கம் சொல்றது? இப்படி அவதூறு இருக்கிறத விமர்சிங்க. அந்த விமர்சிக்க கூடிய தகுதி கூட கிடையாது. செய்யணும்னு தான் விரும்புறீங்களா? உள்ளதை சொல்லி விமர்சிங்க. இப்படி எழுதியிருக்கிறார் அந்த நூல்காரரு, இப்படி எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி சரி, அந்த நூலுக்கு தீ வச்சு கொடுத்துறீங்க. இந்த அர்த்தம் எழுதியிருந்தால் அலியை அவங்க வாப்பா அழைச்சிட்டு வந்து அலியிட்ட விட்டு, அலியங்கள்ல அபு ஹனீஃபாவை அவங்களுடைய வாப்பா கையோட கூப்பிட்டு கொண்டாந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு செய்யுங்கன்னு அவங்க சொல்லி இருந்தால், அது இந்த நூல்ல எழுதி இருந்தால், இப்படிப்பட்ட பொய் சொன்ன நூலை உங்களுக்கு முன்னாலே நான் ஏற்கிறேன். அப்படி சொல்லல. மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க, மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க. இன்னும் இருக்குது நிறைய எடுத்து போட வேண்டியது. இதை எதை நாங்க தப்பா நடத்திட்டோம், செய்யவே முடியாது. தப்பு தவறுன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை. என்ன எழுதுறாரு தெரியுமா? அதுக்கு பின்னால ரஹமத் ஆசிரியருக்கு இறுதியாக ரஹமத் கோஷ்னியருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நஜாத்தின் எந்த கட்டுரைகளும் தீர்ப்புகளும் தனி ஒருவனால் முடிவு செய்யப்படுவதில்லை. இந்த இதெல்லாம் எழுதி போட்டு எழுதுற நஜாத்துல வெளிவர கட்டுரைகள்லாம் தீர்ப்புகள்லாம் ஒரு மனுஷன் எழுதுறதில்ல. பட்டம் பெற்ற ஆலிம்கள், உலகியல் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அடங்கிய ஆசிரியர் குழு வரிக்கு வரி பரிசீலனை செய்த பிறகுதான் வெளியிடப்படுகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். வரிக்கு வரி கிழிச்சதுடைய அழகு இது.